ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். அதாவது இன்கம் டேக்ஸ் இந்தியா தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்மளுடைய பேன் கார்டில் எப்படி நேம் பிரிண்ட் ஆயிருக்கோ அந்த நேம் இனிமேல் செல்லாது அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகமாகவே இருந்தது. பேன் கார்டில் நம்மளுடைய பேர் வந்து எப்படி இருக்கணும், எந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் இருந்தது. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இன்கம் டேக்ஸ் இந்தியா தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதான் உங்களுடைய பேன் கார்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய பேன் கார்டில் இந்த இடத்துல உங்களுடைய பேர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேர் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் பெயர் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு உங்களுடைய பேர்லயே உங்களுடைய அப்பா பேரும் சேர்த்து வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் பேசிக்காக வந்து ஒரு பேன் கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேர் இருக்கும், அதுக்கப்புறமா உங்களுடைய அப்பா பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுடைய நேமுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிஷியல் போட்டிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு குமார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவருடைய அப்பா பேர் வந்து வீரையா அப்படின்னா வி குமார் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருந்தது. இன்கம் டேக்ஸ் தரப்புல இருந்தும் நிறைய பிரச்சனை குழப்பங்கள் வந்து இருந்ததுனால ஸோ நம்ம எப்படி வந்து பேர் நம்ம பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரியே நம்மளுக்கு பேன் கார்டில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இப்போ அதெல்லாம் வந்து கேன்சல் ஆயிருச்சு. இப்போ நம்மளுடைய அப்பா பேர் வந்து ஃபுல் எக்ஸ்பேண்டாக வந்து எழுதணும். ஒன்று நம்ம பேர் மட்டும் இருக்கணும். அப்பா பேர் நம்ம சேர்த்துறோம் அப்படின்னா நம்மளுடைய பேருக்கு அப்புறம் அப்பா பேர் சர்நேம் வர மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டா வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இன்கம் டேக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வி குமார் அப்படின்னு இந்த இடத்துல நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பேர் வந்து செல்லாது, அதை நீங்க எந்த ப்ரூஃப்காகவும் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ ஜென்ரலா வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருடைய பேரும் வந்து ஃபுல் எக்ஸ்பேண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஸ்போர்ட்ல வந்து இனிஷியல்லாம் வந்து போட முடியாது. ஸோ நம்மளுடைய பேரு அதுக்கப்புறம் அப்பா பேர் வந்து ஃபுல்லா பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போ பேன் கார்ட்லயும் ஸோ நம்மளுடைய பேரு அதுக்கப்புறம் அப்பா பேர் வந்து ஃபுல்லா பிரிண்ட் ஆயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த பேன் கார்டு வந்து அந்த பேன் கார்டில் இருக்கக்கூடிய பேரை வந்து செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஒரு ரீசன் இருக்கு, அதை நான் சொல்றேன். அதாவது இப்போ நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன கொடுத்துருப்போம்னா, நம்மளுடைய பேர் இப்போ குமார்னா குமார்னு கொடுத்துருப்போம். அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அப்பா பேர் வந்து வீரையா அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்போ இந்த பேன் கார்டினுடைய டேட்டா பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இன்கம் டேக்ஸ்னுடைய டேட்டா பேஸ், அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரு குமார் வீரையா அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா பேன் கார்டுல மட்டும் வி குமார் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிசிக்கலா நம்மளுடைய பேன் கார்டு நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த பேன் கார்டில் ஒரு மாதிரி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இனிஷியல் முன்னாடி போட்டிருப்பாங்க அல்லது இனிஷியல் அதுக்கப்புறமா போட்டிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் இந்தியா அந்த ப்ரொஃபைல் இருக்கு பாத்தீங்களா, பர்சனல் டீடைல்ஸ் போயிட்டு லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ப்ரொஃபைல் என்ன பேரு, ஆஸ் பர் பேன் டேட்டா பேஸ்ல என்ன பேரு, ஆதார் கார்டில் என்ன பேர் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பிரிண்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த டேட்டா வந்து நம்ம பார்க்கக்கூடாது. பேன் டேட்டா பேஸ்ல நம்மளுடைய பேர் எப்படி இருக்கு அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ பேன் டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேர் இருக்கணும், அதுக்கப்புறம் அப்பா பேர் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க ரீபிரிண்ட் ஆஃப் பேன் கார்டு வந்து ரீபிரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பேன் கார்டில் ஃபர்ஸ்ட் என்னுடைய பேர் அதுக்கப்புறம் அப்பா பேர் வர மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடிட் பண்ணிட்டு கொடுத்துட்டோம்னா பேன் கார்டு புதுசாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேர் அதுக்கப்புறம் அப்பா பேர் பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இனிமேல் நீங்க பேன் கார்டில் புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி, பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேர் அதுக்கப்புறம் சர்நேம் உங்களுடைய அப்பா பேர் வந்து ஆட் பண்ணுங்க. அல்லது உங்களுடைய பேர் மட்டும் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் மட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ ஒரு சில மாடல்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா பேர் இனிஷியல் மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எந்த டேட்டா பேஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க உங்களுடைய பேன் கார்டு அப்படின்னு பாருங்க. யூடிஐயா அல்லது என்எஸ்டிஎலா அப்படிங்கிற அந்த டேட்டா பேஸ் வந்து பாருங்க. அதெல்லாம் எப்படி பார்க்கறது இருக்குன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆன்லைன் மூலமாக நேம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதில் பாருங்க உங்களுடைய பேன் டேட்டா பேஸில் பேர் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அதில் நீங்கள் போயிட்டு வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பேன் கார்டில் குமார் வி அப்படின்னு இருந்ததுன்னா குமார் வீரையா அப்படிங்கிறத கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரீபிரிண்ட் ஆஃப் பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7 நாளில் பொது பேன் கார்டு கை கிடைச்சிடும். பேன் டேட்டா பேஸ்லையும் உங்களுக்கு இந்த மாதிரி குமார் வீரையா அப்படிங்கிறத மாறிடும். அதே மாதிரி
இப்போ 2வது மாடல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேருக்கு முன்னாடி வந்து நம்ம அப்பா பேருனுடைய இனிஷியல் வந்து போட்டிருப்போம். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரு, இங்க பார்த்தீங்கன்னா எம் கார்த்திக் அப்படின்னு இருக்கு. இங்க நீங்க பிரிண்ட் பண்ணும்போது அதாவது பேன் கார்டில் நேம் மாற்றும் போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரு, அதுக்கப்புறம் அப்பா பேர் வந்து ஃபுல்லா எக்ஸ்பேண்டா எழுதிக்கோங்க. மாடல் 3 வந்து ஒன்று உங்களுடைய பேர் மட்டும் தான் கொடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் மட்டும் கொடுத்துக்கலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ யூடிஐ வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பேன் கார்டு வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து என்எஸ்டிஎல் வெப்சைட்டுடைய பேன் கார்டு அப்ளிகேஷன் எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதில் தான் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பேன் கார்டில் நேம் எடிட் பண்ணிக்கலாம், கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.